IBC Mangai viewers க்கு வணக்கம். So நான் உங்க ஸ்பாத்தி கிருஷ்ணன். So இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, டயட் ஃபார் நியூ மதர்ஸ். நார்மல் டயட் எல்லாத்துக்குமே நம்ம தெரியும். பட் இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன டயட் சாப்பிடலாம், நான் கிடையாது, நீங்க என்ன டயட் சாப்பிடலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல. பார்த்துக்கலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்ட் டைமில் ஏறாத ஒரு வெயிட் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறமா சடசடன்னு ஏறிடும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளோட கெஸ்ட் பார்க்க வருவாங்க, வரவங்கெல்லாம் வந்து ஸ்வீட்ஸாகவும் ஃப்ரூட்ஸாகவும் நிறையா வந்து ஸ்நாக்ஸாக வாங்கிட்டு வருவாங்க. அப்போ நம்ம சாப்பிடுவோம். அப்போ தான் புதுசாக வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பயங்கரமாக பாசம் வந்துடும். நீங்களும் சாப்பிடுங்க, நிறையா சாப்பிடுங்க, குழந்தை வேறு இருக்குது, 2 பேருக்கான சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஃபுட் வந்து சாப்பிடுவோம். அட் த சேம் டைம் கிரேவிங்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி பல பேத்துக்கு வந்து ப்ரெக்னென்சி டைம் விட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வெயிட் ஜாஸ்தி ஆகவே செய்யும். ஸோ அவங்க என்ன டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ப்ரெக்னென்சிலேருந்து இப்போ தான் அழகாக குழந்தை பெற்று எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க உடம்பு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் டக்குன்னு வெயிட் போட்டுரும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த பீரியடில் என்ன சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் த நியூ மதர்ஸ் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. முதல் விஷயம், நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, 2 பேருக்கு ஏற்ப சாப்பிடணும், நிறையா சாப்பிடுங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1200 கேலரிஸ் தேவைப்படுது ஃபீமேல் பாடிக்கு அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி இப்போ தான் முடிச்சிருக்கீங்க, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300 1000 லைக் அது நார்மலாக சாப்பிட்றத விட 300 to 400 கேலரிஸ் தான் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். நீங்கள் டபுள் தாவும் சாப்பிடணும்னு கிடையாது, எக்ஸ்ட்ரா ஒரு 400 கேலரிஸ் தான் பாடிக்கு தேவைப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அதாவது கீரை வகைகள், காய்கறி, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதுதான் உங்கள் டயட்டில் அதிகமாக இருக்கணும். உங்களை பார்க்க வர கெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன், ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரேன், ஸ்வீட்டோட கொண்டாடுன்னு சொன்னாங்கன்னா வேண்டவே வேண்டாம், நீங்கள் எனக்கு வாங்கிட்டே வராதிங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். கரெக்ட் தான், கொஞ்சமாக சாப்பிடலாம். பட் நிறையா ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப கெட்டது அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த பிளேட்டில் வந்து இந்த டயட் சார்ட்லாம் போடுவாங்க இல்லையா, இவ்வளோ கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிறைய காய்கறிகள், நிறைய ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் நிச்சயமாக உங்களோட மத்தியான லஞ்சில் மோர் நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாகவும், அது மட்டும் இல்லாமல் சீசனல் ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லது. தால், சாம்பார், பருப்பு வகைகள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பச்சை பயிராக இருக்கட்டும், பாசி பருப்பு, சாம்பாருக்கு போடுற பருப்பாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு எல்லா பருப்பு வகைகளுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நார்மலாகவே டயட்னா பயங்கரமாக இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே அதுக்கு வந்து கொஞ்சம் சாம்பார் ரொம்ப திக்காக கெட்டியான ஒரு சாம்பார் நீங்கள் சாப்பிடலாம். அந்த பருப்பில் இருக்கிற அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து நியூ மதர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாடிக்கு. ஸோ அதிகமாக பருப்பு வகைகள் எடுத்துக்கோங்க, நிறைய நட்ஸ் எடுத்துக்கோங்க, சோளம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டயட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நியூ மதர்ஸ்க்கு ஒரு பெரிய தலைவலி பால் சுரக்கிறது தான். ஸோ உங்கள் டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வெந்தயமால் செஞ்ச கஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் நல்லா சுரக்கும். அது பேபிக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ பூண்டு அண்ட் வெந்தயம் வந்து உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அண்ட் பால் சுரக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி கஞ்சி நீங்கள் வந்து செய்யலாம். இல்லை நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற கஞ்சியிலே பூண்டு வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ ஈவினிங் நீங்கள் வந்து ஏதாவது டீ காஃபிக்கு பதிலாக இது வந்து சாப்பிடலாம். அண்ட் நீங்கள் நியூ மதர் அப்படின்னா கண்டிப்பாக டீ காஃபி தவிர்த்தணும். ஏன் அப்படின்னா டீ அண்ட் காஃபியில் இருக்கிற கெஃபைன் வந்துட்டு ரொம்ப கெடுதல். அது பாப்பாவுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் கொண்டு வரும். ஏன்னா நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க, உங்கள் உடம்புல ஏதாவது இருந்ததுன்னா அது கண்டிப்பாக பாப்பாவுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு குட்டி இரிட்டேஷன் பாப்பாவுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த கெஃபைன் வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸும் கொண்டு வரும். ஸோ நீங்கள் நியூ மதர்ஸ் அப்படின்னா டீ காஃபி அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக இந்த பூண்டு வெந்தய கஞ்சி வந்து குடிக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்போ கண்டிப்பாக நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். கிரேவிங்ஸ் இருக்கிறப்ப என்ன சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா நட்ஸ் சாப்பிடுங்க, வேர்க்கடலை, சோளம், இல்லை நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 3 ஃப்ரூட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் கண்டிப்பாக 2 ஃப்ரூட் விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோவா, ஆரஞ்சு, பப்பாயா, இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்கள் டெய்லி டயட்டில் 3 ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுங்க. அதில் கோவா ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஆல்சோ உங்கள் ரெகுலர் டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர், லெமன் ஜூஸ், வெஜிடபிள் சூப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரஞ்ச் அதாவது 11 to 12 அந்த டைமில் ரொம்பவே பசிக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ டக்குன்னு ஒரு வெஜிடபிள் சூப் குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து வேணாம், அதை நான் காய்கறி வந்து லஞ்சில் சாப்பிட்டுப்பேன்னா நீங்கள் கீரை வகைகள் எடுத்துக்கலாம். தினமும் ஒரு கீரை சூப் வந்து நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நியூ மதர்ஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே சொல்ல முடியும். நான்வெஜ் பிரியர்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபிஷ் சாப்பிடலாம். ஸோ கொஞ்சம் ஆயில் விட்டு அழகாக வந்து ஃபிஷ் வந்து பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் மட்டன் நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன நான்வெஜ் வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் வந்து அது ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட குழம்பா இந்த மாதிரி பாயில் பண்ணி அந்த மாதிரி குக் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரைடு ஐட்டம்ஸ் விட உங்களுக்கு பாயில்டு ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் குக்கரில் விசில் விட்டு மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ அப்படி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அண்ட் பச்சை நாட்டுக்கோழி முட்டை இருக்கும், நம்ம சின்ன வயசுல இந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணும் போதெல்லாம் வந்து குடிச்சிருப்போம். ஸோ அந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து குடிக்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டயட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் ஓட்ஸ் இருக்குது, ஓட்ஸோட சம் வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு ரொம்ப நல்லது. ஸோ ஓட்ஸ் இல்லை சத்து மாவு கஞ்சிலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, எல்லா நட்ஸு ஸ்ப்ரவுட்ஸு இது எல்லாத்தையும் காய வச்சு முளை விட்டதுக்கப்புறமா அதை வறுத்து பொடியாக்கி சத்து மாவு கஞ்சி பண்ணுவாங்க. அந்த கஞ்சி ரொம்ப நல்லது. இல்லை அவ்வளோ பண்ண டைம் இல்லைப்பா ஆட்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் வெந்தய கஞ்சி வந்து குடிக்கலாம். அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிங்க. அது உங்கள் ஸ்லீப்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உங்கள் பாடிக்கும் ரொம்ப ஒரு கால்சியம் கொடுக்கும், ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு மார்னிங் வாக். ஸோ மார்னிங் எழுந்தோடனே ஒரு 5 minutes ஒரு 10 minutes நீங்கள் கண்டிப்பாக வந்து வாக் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நியூ மதர்ஸ்க்கான டயட் தாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மார்னிங்கில் கொஞ்சம் பிரிஸ்காகவே இருக்கும். உங்கள் பாடி ரொம்ப லைட்டாக வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் வந்து இருப்பீங்க, நிறைய பெயின் அண்டர்கோ பண்ணிருப்பீங்க. ஸோ பாடி லைட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான டயட் தான் அது. பாடி லைட்டாக ஃபீல் பண்ணும் போதே மைண்ட் லைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ பேபியை இன்னும் ஹாப்பியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைம் நீங்கள் நிறையா சாப்பிட்டு ஹெவியாக சாப்பிட்டு அது சரியாக ஜீரணமாகாமல் அது இன்னொரு இரிட்டேஷன் ஆகிடும். ஆல்சோ நியூ மதர்ஸ் அப்படிங்கும்போது ஸ்லீப் ஸ்கெட்யூல் பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைட் ஃபுட் சாப்பிட்டு நல்ல டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான டயட் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த டயட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் ஐபிசி மங்கைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல, பார்த்துக்கலாம். Disney+ Hotstar.